அடிப்படை மாந்திரிக பயிற்சி வருகின்ற 17/11/2024 முன்பதிவு பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து தவறாம கலந்து கொள்ளுங்க. இந்த தீட்சை வாங்கி கண்டிப்பா நீங்க பயன்பெறுங்க. இடம்னாலும் விற்கணும்னா நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் பெரிய பெரிய லேண்டு, வீடு எதாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி விற்கணுன்ட்டு இது பண்ணலாம். விற்காத பொருள் விற்கணுன்னா இந்த ஒரு சக்கரம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதிக்கலாம். உச்சாடன மை. இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு உச்சாடன மையை செய்யணும். நீங்கள் அந்த உச்சாடன மை செய்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வெள்ளை இருக்க வேர், சிறிய நங்கை வேர், கீழ நெல்லி வேர், கொளிஞ்சி வேர், பேய் மிரட்டி வேர், கருந்துளசி வேர், தும்பை வேர், தலை சுருளி வேர், இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். கிடைக்காத மூலிகை கேளுங்க, நானே கூட தர்றேன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் படம் வேணுன்னா கூட நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் போட்டு விட்றேன் அடுத்து. புரியுதுங்களா? இந்த மூலிகைலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தத்தையும் காப்பு கட்டிங்க. அமாவாசை டைமில் காப்பு கட்டுங்க. உச்சாடன மையெல்லாம் விரட்டுறது இது வந்து உச்சாடன மை. எப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி அமாவாசையில் என்ன பண்ணுங்கன்னா இதுக்குன்னே ஒரு மை, விற்காத வீடு விற்கிறதுக்குன்னே ஒரு மையை நீங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மண் சட்டியில் போட்டு நல்லா கருக்கணும். கருக்கி சாம்பல் ஆக்கி அதை வந்து என்ன பண்ண கல்வத்தில் போட்டு நல்லா எரிச்சிங்க. கல்வத்தில் போட்டு எரிச்சி இது கூட வந்து பார்த்தோன்னா பச்சை கருப்புறம், ஆமணுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெய் ஊற்றி அரைக்கணும் மைக்கு. இந்த 3 எண்ணெயை நீங்கள் விட்டு அரைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை அறையில் வச்சு உச்சாடனை யாராவது காளி, வராகி, உக்கிரமான தெய்வங்களை வச்சு மந்திரத்தை ஜெபிச்சு பண்ணிக்கலாம். அதுக்கும் கணபதி மந்திரத்தை சொல்லி தான் அந்த தேவதை பொதுவாக சொல்லிட்டோம். இப்போது இதெல்லாம் ஜெபிச்சு உரியேற்றி வச்சுட்டு இந்த மைக்கு ஃபுல்லாக உரியேற்றிட்டேன். உரியேற்றி முடிச்சு இது என்ன பண்ணேன்னா இப்போ ஒருத்தர் வராரு, ஐயா எங்கள் இடம் விற்கணும், டக்குன்னு விற்று தரணும், இது என்ன பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், விற்கணுன்னா இடத்தோட எப்படி இப்போது இவர் வராரு, ஐயா வராரு, ஐயா மாதம் வராரு, மாதம் வந்து என்கிட்ட இடத்த விற்கணும்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மாதவங்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மண்ணை விரட்டணும், பிரிக்கணும். பிரிக்கிற மாதிரி தான் கணக்கு. இது பிரித்தா அவரை விட்டு வேணும். எப்படின்னா இவர்கிட்ட இருக்கும் மண் இவர் விட்டு உச்சாடன மண்ணாக தான் போகும். விரட்டுறது நமக்கு இந்த மண்ணே தேவையில்ல, இது எப்படியாவது போயிடணும், நம்மளை விட்டு போய் வேலைக்கு விற்றுணுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சக்கரத்தை நீங்கள் எழுதிடணும். இந்த எழுதிட்டு இந்த சக்கரத்தை மேலே வந்து பார்த்தோன்னா இன்னார் நிலம், இன்னார் வீடு, இது மேலே எழுதிட்டு இந்த மேலே பாருங்கள் ஓம் ஆம் ஓம் மசிவயன அவங்க பெயர், அந்த வீட்டுடைய பெயர் யார் இருக்கிறாங்களோ அந்த இடத்த இப்போ அவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க பெயர் எழுதி அந்த மண் உச்சாடு சுவாகான்னு எழுதி இந்த சக்கரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மையை வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை இப்படி உல்ட்டா வச்சு அந்த சுவாகாக்கு முன்ன இன்னார் மண் உச்சாடுன்னு சொல்லி அதை உரி ஏற்றிட்டு அந்த மையை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த சக்கரத்தை அந்த இடத்துல பூமியிலையோ இல்லை வீட்லேயோ இந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த மையை ரவை தடி விட்டாங்கன்னா அந்த இடம் இவரை விட்டு போயிடும், டக்குன்னு போயிடும். யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து நம்மளை விட்டு விரட்டுறது. இப்படியும் வச்சு விற்கலாம். நம்மளை விட்டு இப்படியும் பிரிக்கிறது. நம்மளை உச்சாடன் பண்ணி விடலாம். உச்சாடன் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு அந்த மண் யாராவது வேலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு கிடைக்காது. அப்போது இது வந்து டக்குன்னு யாராவது வந்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அது இதில் ஒரு 3 ரகம் பண்ணலாம். உச்சாடனை வச்சு பண்ணுறது இது டக்குன்னு ஆகும் இது கூட. ஆனால் இதை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் உட்கார வச்சு இந்த சக்கரத்தை பண்ணி மண் சட்டியில் கூட போட்டு இது கூட பச்சை கருப்புறம் ஜவ்வாது இந்த சக்கரத்தில் போட்டு மண் சட்டியில் கூட போட்டு இந்த மாதிரி குடுவு கட்டி கூட அந்த பூமியில் பச்சிடலாம். அப்படி பச்சிட்டா ஒரு கொஞ்ச நாள் அவங்கள விட்டு விளங்கிறோம். உச்சாடனாகி வெளியே போயிடும். அவங்க இன்னாருக்கு இன்னார் உச்சாடன் பண்ணவே அது ஓடி போயிடும். இவங்ககிட்ட இருக்காது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.